ஈர்க்காக காணப்பட்ட சோழம் தான். இருக்கு. சோழவந்தான் வளர்ச்சி இயக்கத்தின் சார்பாக தோழர் பிச்சமணி பேசுகிறேன். இந்த சோழவந்தான் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. 40,000 ஜனம் வாழக்கூடிய இந்த சோழவந்தான் பகுதியில் எந்த ஒரு மெத்தனை போக்கு இபி அலுவலகத்திலேருந்து இருக்குது. நேற்று 7 மணி 10 நிமிஷத்துக்கு போன கரண்ட்டு 10:45 வந்துட்டு திருப்பி 10 நிமிஷத்தில் திருப்பி கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இதில் தெற்கு தெருவுலேருந்து அந்த பகுதிக்கு வந்து 12வது 15வது வரைக்கும் கரண்ட் வந்துச்சு. ஆனால் இதை ஏடியோ போர்மேனோ யாரும் கூப்பிட்டு கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்க கிடையாது. ஆனால் கரண்ட் பில்லு கட்டலை மட்டும் மறுநாள் வந்து பீசை பண்ணிட்டு போயிடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒன்று. ரெண்டாவது, தெருவில் கரண்ட் போயிடுச்சுனால கூப்பிட்டு சொல்லி ஏய்க்கோ இதுக்கு ஃபோன் அடித்தா பொறப்பா மெத்தனை போக்க ஒரு அசால்ட்டான பதிலும் இங்கே வந்து நடைமுறையில் இருக்குது. இதையும் மாற்றி அமைக்கப்படணும் இந்த நிர்வாகத்திலேருந்து. இப்போ ரெண்டாவது, ஆஸ்பத்திரி பக்கத்தில் இந்த பகுதியில் பூராமே ஆஸ்பத்திரி, மெயினான ஆஸ்பத்திரினா சோழவந்தாங்க. இந்த சோழவந்தான் ஆஸ்பத்திரியில் நோயாளிகள் வந்து அடிக்கடி இப்போ பிரசவத்துக்கு எல்லாத்துக்கும் இரவு பகலாக வந்து போகிறாங்க. அங்கனக்குள்ளே இப்போ சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வச்ச 1 மாதத்துக்குள்ளே போயிருக்குன்னு சொன்னால் அப்போ உங்கள் நிர்வாக சீர்கேடு எப்படி? அப்போ என்ன இதில் நீங்கள் அங்கே வச்சு அந்த இது வச்சுருக்கீங்க? அதை சரியான முறையில் பராமரித்து கரெக்டான அந்த லெவல் எவ்வளவுக்கு கெப்பாசிட்டி அப்படின்னு வச்சுருந்தா இது நடந்திருக்காது. அப்போ இவங்களுடைய அசால்ட்டுடைய மெத்தனை போக்குத்தே இது காரணம். இந்த நிர்வாகம் வந்து ரொம்ப சீர்கேடாக இருக்குது. இதை மாற்றி அமைச்சுக்கிறேன்னு பேட்டை பகுதியில் நேற்று விடிய கரண்ட் இல்லை. கை குழந்தைகளை வச்சு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் அவதிப்படுறாங்கிறத கொஞ்சமாவது விடியல் அரசுக்கு தெரியணுமா தெரியாதா? இது இந்த விடியல் அரசு பார்த்து இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இனிமேல் இந்த தவறு நடக்காத அளவில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்குறேன். பிச்சைமணி, சிபிஐஎம்எல் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இருக்கு. வணக்கம். சோழவந்தான் நகர் வளர்ச்சி கழகத்தின் சார்பாக பாலகிருஷ்ணன். நேற்று இரவு 7:30 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் சோழவந்தான் பகுதியிலே கரண்ட் கட்டாகியிருந்தது. பல தடவை இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணியும் அங்கே இருக்கிற ஏஇஓ, ஃபோர்மேனோ, வயர்மேனோ ஃபோன் எடுக்கவில்லை. திடீரென்று ஒரு டைம் ஏஇ அவர்கள் ஃபோன் எடுத்து ஃபால்ட் ஆகிருக்கு, மேலே ஃபால்ட் ஆகிருக்கு, எங்கன்னு தெரியலை, எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் சார் வர அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 1 மணி நேரம் தாண்டி 9:30க்கு மேலேயும் கரண்ட் வரல. லோக்கலில் விசாரித்தோம்னா அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு, அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுன்றாங்க. சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி புதிய டிரான்ஸ்ஃபார்மர் என்று திறந்து வச்சாங்க ஆஸ்பத்திரி பக்கத்தில். அதுவுமே வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த நிர்வாகங்கள் வந்து எந்த ஒரு இதையுமே சரி செய்யாமல் இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் உலகம் இயங்காமல் சூழ்நிலை இருக்குது. ஆஸ்பத்திரியில் இருக்கிற பேஷண்ட்டுகள்லாம் ஒரு அவதிப்பட்டாங்க. பள்ளி மாணவர்கள்லாம் ஒரு ஹோம்ஒர்க் எழுத முடியல. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள். வெளியூர்லேருந்து இங்கே வந்து பொருள் வாங்க வந்த கிராம ஜனங்களும் ஒழுங்கான முறையில் போய் வர முடியல. இப்படி பயங்கரமான சிரமங்களாக இருக்கிற காலங்களில் நேற்று மட்டுமல்ல, இது அடிக்கடி இந்த சோழவந்தான் பகுதியில் நிகழுது. கேட்டால் மரம் விழுந்து போச்சுன்றாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சுன்றாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை அடிக்கடி மாற்றணும்னே சொல்கிறாங்க. கரண்ட்டு பில்லு கூடிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு மாதமும் கரண்ட்டு பில்லு மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் ஒழுங்கான நடவடிக்கைகள் இல்லை. ஆனால் இந்த கரண்ட்டு பில்லு கரெக்டாக அந்த டேட்டு மாறினா அடுத்த நாள் ஃபைன் போட்டுறாங்க. 100 ரூபா, 150 ரூபா, 300 ரூபான்னு ஓடிடுது. ஆனால் இவ்வளோ பணம் வாங்குகிற இந்த நிர்வாகம் டிரான்ஸ்ஃபார்மங்களை மாற்றுறதும் இல்லை, ஒழுங்கான வேலை ஆட்களுக்கு இல்லை. அவங்கள கேட்டால் வேலைக்கு ஆட்கள் இல்லை, நிறையா பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. இந்த அரசு உடனடியாக இந்த இவ்வளவு அதிகப்படியான வருவாயை ஈட்டி தரும் இபியில்
புதிய டிரான்ஸ்ஃபார்மர்களும் புதியதாக ஆட்களையும் போட்டு இந்த கரண்ட்டை கட்டாகாமல் பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்து